போமா, இதெல்லாம் கொண்டு போய் சாமி ரூம்ல வச்சுட்டு வாமா. எடுத்துட்டு போமா. சரிம்மா. அப்புறம் தினேஷ், நம்ம அர்ச்சனா வேண்டாம் அம்மா. அப்படி ஒருத்தி இந்த வீட்டுல இருந்தாங்கிறதையே நாங்க எல்லாரும் மறந்துட்டோம். தட்ஸ் கரெக்ட். தன் இஷ்டப்படி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டால, கஷ்டமோ நஷ்டமோ அவ தான் அனுபவிக்கணும். என்ன பெத்தவளோட பாசம் கொஞ்சம் சஞ்சலப்படுத்தும், அங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணே, இந்த பாருமா, என்ன கேட்காம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா, அதனால இந்த வீட்டுல யாரும் அவளை பத்தி நினைக்கவே கூடாது. இனிமே நீ நினைக்க வேண்டியதெல்லாம் உன் மக, மருமக, உன்னை பத்தி. உங்க சந்தோஷம் தான் முக்கியம். சரி, நாங்க வரோம். வந்த வேலையா போச்சு, கிளம்பலாமா? அப்பா சாப்பிட்டு போலாமே. இல்லம்மா, நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நாள் வந்தா போச்சு. சரிம்மா, வா. வரேன். சரிங்க நீ. வரேன்ப்பா. வாங்க. போயிட்டு வாமா. ஆர்கே, புத்திசாலித்தனமும் உன் பொண்ணு பேர்ல கொடுக்குற மாதிரி கொடுக்குறியா? நான் என் பேர்ல வாங்குறேன். உன் சொத்தையே எழுதி வாங்குறேன். எங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில படுக்க வச்சல, உன் அதே மாதிரி படுக்க வைக்கிறேன். அனிதா, 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 என்னம்மா, என்னாச்சு? எழுந்திரி. என்ன உடம்பெல்லாம் கொதிக்குது? என்னம்மா, என்னாச்சு? இந்த காஃபி குடி. ஐயோ, காஃபி குடிமா. டாக்டர் கிட்ட போலாமாமா? வேணாம். ஜுர மாத்திரை ஏதாவது தரட்டுமா? எதுவுமே வேணாம். என்னம்மா, ஏன் அழற? இவரும் இல்ல, அர்ஜுனும் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? அழதம்மா. அத்தை, நீங்க பயப்படாதீங்க. இது நான் வாங்கி வந்த வரம். எனக்குன்னு யாரும் இல்ல. நான் அனாதை. அப்படி சொல்லாதம்மா. நாங்களாம் இல்ல. அப்படி சொன்னா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இல்ல அத்தை, நான் உங்களை சொல்லல. எங்க அம்மா என்ன வீடு தேடி வந்து உங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன கண்டபடி பேசி அவமானப்படுத்திட்டாங்க. பெத்தவங்க ஆதரவே எனக்கு இல்ல. உங்க புள்ள இப்ப என்ன கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. புகுந்த வீட்டு ஆதரவும் எனக்கு இல்ல. ஏம்மா அப்படி சொல்ற? என் புருஷன் என் மேல கோவமா இருக்காரு. அவர் என் மேல கோவப்பட்டா நீங்களும் மாமாவும் அவர் பேச்சு தானே கேப்பீங்க. என் பேச்சு யாரு கேப்பா? நான் கோடீஸ்வர ஆர்கேக்கு மகளா பிறந்த பெருமையை தவிர வேற எந்த நிம்மதியும் எனக்கு இல்ல. புகுந்த வீடும் எனக்கு இல்ல, பிறந்த வீடும் எனக்கு சொந்தம் இல்ல. மொத்தத்துல எனக்கு யாருமே சொந்தம் இல்ல. தப்புமா, நீ பேசுறதெல்லாம் தப்பு. உன் கோவத்தை தவிர உன்கிட்ட இருக்கிற எல்லா குணமும் நல்ல குணம்தான். நானும் உன்னை விட்டு போகல. உங்க அம்மா வீட்டுல உன்னை யாரு வெறுக்க போறாங்க? எல்லாரும் நீ நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா நீதான் புரிஞ்சுக்கல. சரி, எங்களை உன் அம்மா வீட்டுல இருக்கவங்களெல்லாம் விடு. உன் புருஷ மனசை புரிஞ்சுட்டு நீ நடந்தேன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். காசு பண்ண மட்டும் வாழ்க்கை இல்லம்மா. நம்மள நாமளே சிந்திச்சு வாழ்ந்தாலே போதும். மத்தவங்கள பத்தி நினைக்காம நம்ம புருஷன் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு அதை புரிஞ்சுக்கலன்னா எந்த பொண்ணும் சந்தோஷமா இருக்க முடியாதுமா. அனிதா, நம்பணும். யார் நம்பலைனாலும் உன் புருஷனை நீ நம்பணும். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம்.
ஏ தினேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? எது கேக்குறீங்க? இல்ல, உங்க மாமனார் தான் எல்லாம் கொடுத்து உங்க பிரச்சனையை தீர்த்துட்டாரு. ஓ அதுவா? ஆமா கொடுத்தாரு. உங்களுக்கு வேணா அவர் பணம் கொடுத்ததுல சந்தோஷம் இருக்கலாம், ஆனா எனக்கு வருத்தம் தான். ஏங்கா உங்களுக்கு எதுக்கு வருத்தம்? கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது எல்லாமே ஆம்பளை பேர்ல இருக்கணும். யாருக்கோ கடன் பட்டு நீங்க இப்போ உங்க பொண்டாட்டிக்கு கடன் பட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா பணத்தெல்லாம் உங்க பேர்ல தானே கொடுத்துருக்கணும். புருஷன் மேல நம்பிக்கை இல்லாம பொண்டாட்டி பேர்ல கொடுத்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னக்கா பண்றது? கடன் பட்டா சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுக்காக நீங்க மாமா மேல வருத்தப்படாதீங்க. சுவாதி தான் தரட்டெல்லாம் என் பேர்லயே தந்துருங்கன்னு மாமா கிட்ட கேட்டா. பெத்த பொண்ணு அப்படி சொல்லும் போது மாமாவால என்ன பண்ண முடியும்? அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. தினேஷ் எனக்கு சுவாதியை புரிஞ்சுக்கவே முடியல. நான் நினைக்கிறேன் அவ உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறா, அப்பா கிட்ட வேற மாதிரி பேசுறா. என்ன பண்ண முடியும்? அவளோட சொத்து, அதுல தான் புருஷன் கூட தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறா போல இருக்கு. இப்படிதான் தம்பி, நம்ம தகுதிக்கு மேல இருக்கிற இடத்துல பொண்ணு எடுத்தா இந்த மாதிரி தர்ம சங்கடம்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதுல இருந்து நீங்க மட்டும் தப்பிக்க முடியுமா என்ன? சரிக்கா, நான் வரேன். ஆம்பளையோட வீக்னஸே ஈகோ தான். இது ஒண்ணு போதும் என் புது விளையாட்ட ஆரம்பிக்க. முதல்ல ராஜினாமா லெட்டர் கொடுக்கறதா நமக்கு பாதுகாப்பு. நம்ம 3 பேருக்குமே தெரிஞ்ச ரகசியம் எதிரி கைக்கு எப்படி போச்சு? இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட கோட்டை விட்டுட்டு அப்பாவா அப்பா உங்க மூஞ்சில முழிக்கவே இருக்க முடியல. வாங்க எல்லாம் வெளியே போங்க. Yeah, come in. குட் மார்னிங் சார். மார்னிங். என்ன விஷயம்? என்னது? படிங்க சார்.
எதுக்காக ராஜினாமா? யார் ஒண்ணு போக சொன்னது? சார், சில தர்ம சங்கடமான நிலைமைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு நானா எடுத்த முடிவு. நீயே எடுத்த முடிவா? யாரையும் கன்சல்ட் பண்ணாம இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களா பார்த்து கொடுத்தது தான் இந்த வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லபடியாக பார்த்துட்டு இருந்ததை நம்புகிறேன். நல்ல வேலைக்காரனுக்கு திருப்தியே நல்ல சம்பளம் வாங்குறதுல இல்லை, நல்ல பேர் வாங்குறதுல தான். அந்த நல்ல பேரை என்னால் மதன் மாமா கிட்ட வாங்க முடியல. மதன் என்ன சொன்னா? அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலை, ஆனால் அவர் என் மேலே சந்தேகப்படுறாரு. இதுக்கு மேலேயும் வேலை நீடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி என்னப்பா சந்தேகம்? ஸ்ரீனிவாச சார் கையில் அந்த கான்ட்ராக்ட் போனதுக்கு காரணம் நான் தானும், அந்த சீக்ரெட் ஃபைலை நான் தான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னு அவர் நினைக்கிறாரு. சொந்தக்காரங்க கிட்ட வேலை செய்யறதுல சில சிக்கல் இருக்கும், அதில் ஒன்று தான் இது. நான் வேணா வயசில் சின்னவனா இருக்கலாம், ஆனால் எனக்கு தன்மானம் அதிகம். செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணா ஏற்றுக்கலாம், ஆனால் செய்யாத தப்புக்கு பழி சுமக்க என்னால் முடியாது. இந்த கம்பெனிக்கு நான் தானே எப்படி? ஆமாம் சார், உங்களை மீறி நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு என்னை மன்னிக்கணும். முதுகுக்கு பின்னாடி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தா என்னால் எப்படி நிம்மதியாக வேலை பார்க்க முடியும்? என்னால் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் நடுவில் தேவையில்லாத மனஸ்தாபம்லாம் வரலாம். அதை அவாய்ட் பண்ண தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஒன்று மட்டும் உறுதி, இந்த ஆஃபீஸில் நான் ஸ்டாஃபாக மட்டும் இல்லை, உங்கள் மக மாதிரி. நான் உங்களுக்கு என்றைக்குமே துரோகம் நினைக்க மாட்டேன். அதை நீங்கள் நம்பினா போதும். சொந்த மாமாவே சந்தேகப்பட்டதுக்கப்புறம் நான் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை, நல்லதும் இல்லை. நான் வரேன் சார். என்னம்மா வாசல்ல உட்காந்துருக்கீங்க? உன்னை எதிர்பார்த்துதான்ப்பா. எனக்கா? ஏன், என்னாச்சு? அனிதாக்கு ஜுரமா இருக்கு. ஜுரமா? ஏன், பச்சை தண்ணியில குளிச்சாலா? அவளுக்கு தான் பச்சை தண்ணி ஒத்துக்காது இல்ல, அப்ப ஏன் குளிக்கணும்? ஜுரத்துக்கு காரணம் அது இல்ல, வேற? நீதான். நானும்? என்னம்மா திடீர்னு ஏன் மேல குண்டு தூக்கி போடுறீங்க? ஆமாப்பா, அவளை விட்டு நீ ரொம்ப தூரம் போற. அன்பா 2 வார்த்தை பேசுறது இல்ல, கோபப்படுறியே தவிர பக்கத்துல இருந்து அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேக்குறதே இல்ல. அவ உங்ககிட்ட அதெல்லாம் தான் எதிர்பார்க்கறா. அவ உள்ளதா இருக்கா. போய் 2 வார்த்தை ஆறுதலா பேசினா அவளுக்கு இருக்க ஜுரம்லாம் பறந்துடும். வாப்பா போலாம், வா வந்து பேசு. மருந்து சாப்பிட்டா ஜுரம் சரியாகும். இப்பெல்லாம் மனுஷன் பேசினாலே ஜுரம் சரியாயிடுமா? உங்களுக்காக பேசுற, வாங்க. அனிதா, அனிதா, நல்லா தூங்குறான்னு நினைக்கிறேன். நான் அவகிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். மதன், மதன், என்னப்பா? இங்க வா கொஞ்சம். பா, என்னப்பா கூப்பிட்டீங்க? இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமா ஒரு விஷயம் நடந்தது, தெரியுமா? தெரியாதுப்பா. என்ன விஷயம்? அபிராமி தம்பி ஷியாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டான். அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. சீனிவாசனுக்கு அவன் தான் இந்த ப்ராஜெக்ட் போட்டு தூக்கி கொடுத்தா, நீ சந்தேகப்பட்டியாமே? பா, இது விஷயமா அவன்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசலையேப்பா. அவன் ராஜினாமாவுக்கு நான் எந்த வகையிலையும் பொறுப்பு இல்லை. நீ சொன்னா போதுமா? மாமா, நான் தான் என் தம்பிய ரிசைன் பண்ண சொன்னேன். நீயா? ஏம்மா?
காரணம் இருக்கு மாமா. இவரோட அவனுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் இப்படி மனசுக்குள்ள விரோதத்தை வளர்த்துக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பியை விட எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். என் தம்பினால என் புருஷன் மனசு வருத்தப்படக்கூடாது. இவரோட நிம்மதிதான் எனக்கு முக்கியம். பாத்தியா எவ்வளவு மனவேதனோட பேசுறா பாத்தியா? அனாவசியமா அவன் மேல சந்தேகப்பட்டிய. ஷியாம் நம்ம பையன்டா. எனக்கு அவன் மேல எந்த சந்தேகமும் கிடையாது. நீ அவன் மேல சந்தேகப்படக்கூடாது. இல்லப்பா, அவன் மேல நான் சொல்றத கேளு. நீ அவசரப்பட்டுட்ட. நீ என் மகங்கிறதுக்காக ஆபீஸ்ல உனக்கு ஹை பொசிஷன் கொடுத்துட்டேன். அந்த பொசிஷனை நீ அபியூஸ் பண்ணாத. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் சந்தேகப்பட்டு இருக்க முடியாது. என்னங்க, நான் குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க. ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் ஷியாம குறை சொல்லல. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் மதனை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அவன் சொல்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீங்க முதல்ல நம்பணும். உங்களுக்கு அப்புறம் மதன் தான் ஆபீஸ் நடத்தணும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு சந்தேகம்னா அதை தீர்த்து வைக்க வேண்டியது ஷியாமோட கடமை. இல்லைன்னா மதனுக்கு ஆபீஸ்ல என்ன மரியாதை இருக்கும்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மதனோட வார்த்தைக்கு தான் மரியாதை கொடுக்கணும். அபிராமி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. என் மக மனசுல உள்ள சந்தேகத்தை, வருத்தத்தை உன் தம்பிதான் நீக்கணும். அதுதான் அவன் வாழ்க்கையில வளர்றதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு முதல் காரியமா என் பிள்ளைகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா கூட தப்பில்லை. அதுக்கப்புறம் அவனை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிறத பத்தி யோசிக்கலாம்.